உங்களை நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கிறீங்களா? உங்களுக்கு பென் ஸ்டோக்கு மேட்ச் விளையாடுறதெல்லாம் தெரியும், ஆனா தெருவில் இறங்கி சண்டை போட்டாரு, அது தெரியுமா? ஒரு நாள் நைட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பாருக்கு போயிருக்காரு. பார்ல இருந்த ஒரு 4 பேர் வந்து பென் ஸ்டோக்கோட ஃப்ரெண்ட்ஸ் போட்டு கலாச்சிருக்காங்க. அதை பார்த்த பென் ஸ்டோக் வந்து கோவம் வந்து அவங்க கிட்ட சண்டைக்கு போயிருக்காரு. அப்புறம் அந்த பாருக்குள்ள இருந்தவங்க அந்த சண்டையை போய் மடக்கிருக்காங்க. அப்ப கூட அடக்காத அகராது பைபிளிங்க பாரை விட்டு வெளியே வந்து திரும்பவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் போட்டு கலாச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா கோவத்தை கட்டுப்படுத்த முடியாத பென் ஸ்டோக் சும்மா 4 பேர் இறங்கி அடிச்சு சண்டை போட்டு மூஞ்சில வச்சிருக்காரு. தேவையில்லாம இவனுக்கு பென் ஸ்டோக்கோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போய் கலாய்க்கணும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தா அப்புறம் தான் தெரியுது. ஏன்னா பென் ஸ்டோக்கோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு கே கப்பிள். அதனாலதான் அவனுக்கு கலாச்சிருக்கானுங்க. யாரா இருந்தா நான் என் ஃப்ரெண்டை போட்டு கலாச்சிரும் அவனை செய்வேண்டா சொல்லி சும்மா தரமான செய்கை செஞ்சு விட்டு இருக்காரு பென் ஸ்டோக்கு. சரி, ஓகே. கடைசி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கறேன். உண்மையா லாயலிட்டியா பேச சொல்லுங்க. உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட்ல ரெட் ஆட்ட போடுங்க. பார்க்கலாம் இந்த உலகத்துல எத்தனை பேருக்கு அவங்க ஃப்ரெண்ட் ரொம்ப பிடிக்குதுன்னு. அப்புறம் என்ன, கமெண்ட்ல போய் பாருங்க எத்தனை பேருக்கு அவங்க ஃப்ரெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு.